Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th ஸ்டாண்டர்ட் 3rd term யூனிட் 2 கிரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ. கிரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ அப்படின்னா என்னை சுற்றியுள்ள படைப்பாற்றல். கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல். இந்த கேர்ள் நேம் நிலா. அவ சொல்கிறா பாருங்க, ஐ லவ் டு பெயிண்ட். டூ யூ? எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. நம்ம என்ன சொல்லுவோம்? பெயிண்ட் பண்ணுறதுனா நமக்கு பிடிக்கும் தானே. அப்போ எஸ், மை லிட்டில் பிக்ஷனரி. நிலா சொல்கிறா, என்னுடைய சிறிய பட அகராதி. அதில் அவள் என்னென்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாமா? ஹேண்ட்லூம் அப்படின்னா கைத்தறி. எ மேனுவலி ஆப்ரேட்டட் லூம், கையினால் இயக்கக்கூடிய தறி. ஸ்கீன்ஸ், எ லெங்தி த்ரெட் லூஸ்லி காயில்ட் அண்ட் நாட்டட், தளர்வான சுருள் மற்றும் முடிச்சுகளோட உள்ள ஒரு நீண்ட நூல். இது பாருங்க, நல்லா சுருட்டி இருக்கு பத்தியா, நீளமான நூல், அதுக்கு ஸ்கீன்ஸ் பேரு. அடுத்தது யான், ஸ்பன் thread used for weaving or sewing. நெசவு அல்லது தைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நூல். இதுக்கு யான்னா நூல் கண்டுன்னு சொல்லுவோம். இது நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே. அடுத்தது கேன்வாஸ் அப்படின்னா வரையும் நூல் அர்த்தம். எ கிளாத் யூஸ்டு ஃபார் பெயிண்டிங், வரைவதற்கு பயன்படும் துணி. இதுதான் கேன்வாஸ். Carved, cut in order to make an object or design. செதுக்கும் நூல்னு பேர். ஒரு பொருள் அல்லது வடிவமைப்பை உருவாக்க வெட்டுதல். இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாலா ஸ்பின்ஸ் மேஜிக், பாலா சுழற்றும் மந்திரம். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த பாயோட நேம் பாலா, அவங்க தாத்தா. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இட் வாஸ் எ ஹாட் ஆஃப்டர்நூன் இன் தி குவைட் வில்லேஜ் ஆஃப் பெரிய நெகமம் நியர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சிக்கு அருகே பெரிய நெகமம் என்கிற அமைதியான கிராமத்தில் அது ஒரு வெப்பமான மதிய நேரம். The village has tiled roof houses. அந்த கிராமத்தில் ஓடுகளால் வேயப்பட்ட கூரை வீடுகள் நிறைய இருக்குது. பாலா and his family lived in one such house. அது போன்ற அந்த ஓட்டு வீட்டில் பாலாவும் அவங்க குடும்பமும் வசித்து வந்தனர். He sat under a tree waiting for his father. அவன் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்தான். He was going with அப்பா on a long journey. எதுக்குன்னா அவங்க அப்பாவோட வெகு தூரம் பயணம் செய்யவிருந்த பாலா அதுக்காக அவங்க அப்பா வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். A fly buzzed near his ear. அந்த நேரத்தில் அவன் காது கிட்ட ஒரு பூச்சி பறந்தது. The pleasant shade of the tree along with the steady click clack of the handlooms from the huts nearby made him feel sleepy. அந்த மரத்தினுடைய இதமான நிழலும் அவன் மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருந்தான் தானே, அதுக்கு பக்கத்தில் இருந்த குடிசையிலிருந்து கைத்தறிகளினுடைய நிலையான ஒளியும் அவனுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தியது. He wondered if he could catch some sleep before அப்பா arrived. அப்பா வருவதற்குள் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு அவன் நினைச்சான். பாலா, like most of the children in his village, went to school but always wanted to learn more about things related to his family profession
ஃபேமிலி ப்ரொஃபஷன் வீவிங். மற்ற குழந்தைங்களை போல பாலாவும் பள்ளிக்கு போனாலும் தங்களுடைய குடும்பத் தொழிலான நெசவை பற்றி நிறைய அறிந்து கொள்ள அவன் விரும்பினான். Veera Tata had made maths easy for Bala by using skins of yarn in bunches, sometimes adding all the blue skins and subtracting the yellow skins and then doubling the reds and taking away the greens. Bala thought this was a fun way to learn maths. பாலாவோட தாத்தா பேர் வீரா. அவர் என்ன பண்ணார்னா, மிக எளிதாக கணக்க இந்த தறிநூல் கொத்துக்களை நிறவாரியாக பிரிப்பதன் மூலம் நீல நிற கொத்து இருக்குதுன்னு அதை கூட்டுவதற்கும், மஞ்சள் நிறத்தை கழிப்பதற்கும், சிவப்பு நிற கொத்துக்களை ரெட்டிப்பாக்குவதற்கும், பச்சை நிற கொத்துக்களை அகற்றுவதற்கும் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. Bala thought this was a fun way to learn maths. கணிதத்தை உற்சாகமாய் பயில இதுவும் ஒரு சுலபமான வழிமுறை என்று பாலாவுக்கு தோன்றியது. Bala's family came from a long line of handloom weavers. பாலாவின் குடும்பம் பெரிய தறி நெசவாளர்களின் வழி வந்தது. பரம்பரையா அவங்க இந்த கைத்தறி நெசவு செய்யறாங்க. They had perfected the art of drawing, dyeing, wrapping and weaving the yarn. அவங்க வரையறது, சாயமேற்றது, பாவு துவைக்கிறது, நூல் நெய்யறது ஆகியவற்றில் முழு நிறைவாக பணி செய்யக்கூடியவங்க, சிறப்பு மிக்கவங்க. இந்த 4 வேலையும் செய்யறதுல மிக சிறப்பானவர்கள். பட் இட் வாஸ் எ ஹார்ட் ஒர்க். ஆனால் அந்த பணிகள் கடுமையானது. அன்லெஸ் பாலா, his mother, father, sisters and cousins helped with the work, Appa could never weave the lengths he needed. பாலா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அப்புறம் அவங்க சகோதரிகள் மற்றும் ஒன்றுவிட்ட உறவினர்கள் எல்லாரும் உதவாவிட்டால் தனியாக அவங்க அப்பாவால் தேவைப்படுற அளவுக்கு நீளமாக பார்த்தீங்களா இந்த துணியை நெய்ய முடியாது. அப்போ பாலாவோட அப்பாவுக்கு இவங்கெல்லாம் உதவி செய்யறாங்க. Bala would often see Appa and Amma weave bundles of cotton into beautiful sarees with checks or patterns. நூல் கட்டு இருக்குதானே, அதை வச்சு சிறந்த கட்டங்களும் வடிவமைப்புகளும் கொண்ட சேலைகளை அப்பாவும் அம்மாவும் நெய்யறத அவன் பார்த்துருக்கிறான். He hoped to weave someday. ஒரு நாள் தானும் அவ்வாறு செய்வேன் என அவன் நம்பி இருக்கிறான். He would also help Amma and sisters roll, press and pack the sarees. அவன் புடவைகளை மடிக்கிறதுக்கும் அதை நல்ல இஸ்திரி போடுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அதை பேக் பண்ணுறதுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க சகோதரிகளுக்கும் உதவி செய்வான். பாலா wondered, அம்மா, why you never wear the beautiful sarees we make? அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஏன் எப்போதுமே நாம் நெய்கிற புது சேலைகளை நீ ஏமா அணிந்து கொள்றதில்ல அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அம்மா said, I can do that only if you become a very rich family. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம பணக்காரரா ஆனால் மட்டுமே அவ்வாறு என்னால் இந்த புடவையெல்லாம் அணிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ யார் இந்த சேரீலாம் கட்டுவாங்க? நல்ல வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் இவங்க நெய்யக்கூடிய புடவையை கட்டுவாங்க. பாலா woke up suddenly as he felt someone tap his head. அவன் தலையை யாரோ தட்டுவதை உணர்ந்துட்டு பாலா தூக்கத்துலேருந்து விழித்தெழுந்தான். இப்போ நான் இது சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, பாலாவும் அவனுடைய கிராமம், அங்கே செய்யக்கூடிய தொழில்கள், பாலாவனுடைய குடும்பம், அதெல்லாம் இப்போ அறிமுகப்படுத்தினேன். இப்போ பாருங்க, ஆர் யூ ரெடி டு கோ ஆஸ்க்டு அப்பா. அவங்க அப்பா அவன் தூங்கி எழுந்ததை பார்த்துட்டு, நீ கிளம்ப தயாராகிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எஸ் அப்பா said Bala and started counting the bags around him. உடனே அவன் என்ன பண்ணான்? தன்னை சுற்றி இருந்த பைகளை எண்ண ஆரம்பிச்சான். Bala was going with அப்பா to Chennai to help him carry the sarees. பாலா அவங்க அப்பாவோட சென்னைக்கு சேலைகளை கொண்டு செல்வதற்கு உதவி செய்யறதுக்காக போய்கிட்டு இருந்தான். அப்பா said, we will get a better price for the sarees if we sell directly to ladies in Chennai than to traders in பொள்ளாச்சி or கோயம்புத்தூர். பொள்ளாச்சி அல்லது கோயம்புத்தூரில் உள்ள வியாபாரிகளுக்கு விற்பதை காட்டினோம் சென்னையில் உள்ள பெண்களுக்கு நேரடியாக சேலைகளை விற்றா நல்ல விலை கிடைக்கும்னு சொல்லி அவர் சொன்னார். They walked to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. பாருங்க, அவங்க நடந்தே பஸ் ஸ்டாப்க்கு வந்து 1 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்தாங்க. It took them to Coimbatore Junction and from there they left in a train to Chennai. அவங்க பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் சென்னைக்கு ட்ரெயின் மூலமாக புறப்பட்டாங்க. The train journey was not very comfortable. பாலாவுக்கு அந்த ட்ரெயினில் போன பயணம் வசதியாகவே இல்லை. Don't worry பாலா, our return will be more comfortable as we will be able to reserve tickets, said அப்பா. உடனே அவங்க அப்பா பாலா கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாத பாலா, நம்ம திரும்பி வரும்போது நம்ம டிக்கெட் ரிசர்வ் செஞ்சுட்டு நம்ம சௌரியமாக வரலான்னு அவனுக்கு சொன்னார். They reached Chennai and went to புரசைவாக்கம் where அப்பாஸ் friend lived. அவங்க சென்னைக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க பாலாவனுடைய அப்பா ஃப்ரெண்டு இருக்கக்கூடிய புரசைவாக்கம்னு ஒரு இடம், அந்த பகுதிக்கு போனாங்க. The next morning, அப்பா was ready with places to go to sell the sarees. அடுத்த நாள் காலையில் புடவை விற்கிறதுக்காக எங்கெல்லாம் போனோம் அந்த இடங்களை அவங்க அப்பா தயாராக குறித்து வச்சுக்கிட்டு இருந்தார். As Bala was new to city traffic, he held father tightly. அவன் அப்போ தான் சென்னைக்கு புதுசாக வந்திருக்கிறதுனால அவனுடைய சாலை விதிகளை பற்றி தெரியாது. அதனால் அவங்க அப்பாவுடைய கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டான். பாருங்க, இங்கேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்களா பார்த்தீங்களா? Soon they reached a big house after what seemed like many hours. வெகு நேரம் ஆனது மாதிரி இருந்தாலும் அவங்க சிறிது நேரத்தில் ஒரு பெரிய வீட்டை போய் அடைஞ்சாங்க. The guard at the door let them in. அங்கே இருந்த அந்த வீட்டோட காவலாளி அவங்கள உள்ளே போகிறதுக்கு அனுமதித்தார். They sat in a big hall and unpacked the sarees. அவங்க ஒரு பெரிய வரவேற்பறையை அடைஞ்சு அங்கே உட்காந்துக்கிட்டு
சேலைகளை வந்து பிரித்தாங்க. A young boy saw them and called out saying, "Mom, there is a man with 2 bundles to meet you." அங்கே ஒரு சிறுவன் அவங்கள பார்த்த உடனே, அம்மா ஒருவர் 2 மூட்டை துணிகளோட, அம்மா அங்கே ஒருவர் 2 மூட்டை துணிகளோட உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். அப்பா was showing the saree to the lady and trying to sell it to her. அங்கே வந்த அந்த லேடி கிட்ட பாலாவோட அப்பா அந்த புடவைகளை காட்டி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. He made each saree sound special and unique. ஒவ்வொரு சேலையும் அவர் தனி சிறப்பாக செய்திருந்தாரு. அதனுடைய சிறப்பையும் அவர் சொன்னாரு. He even draped the saree over him to show the design. அந்த சேலைகளை தான் மேலே தொங்க விட்டு அதன் வடிவத்தை வந்து அப்படியே அந்த புடவையும் அவங்க அப்பா அந்த லேடிக்கு காண்பிச்சாரு. Soon the other boy asked, "Mom, can I ask the boy to come and play with me?" அப்போ அந்த லேடி இருக்காங்க அவங்களோட பையன், அம்மா நான் இந்த பையனோட பாலாவை காமிச்சு நான் விளையாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். Mom said, "Okay." உடனே அவங்க அம்மாவும் சரி விளையாடுன்னு சொன்னாங்க. "What is your name?" asked the boy. அந்த பையன் பாலாவை பார்த்து உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டான். பெரிய நெகமம் பாலகுமாரன் said பாலா. "What is yours?" பெரிய நெகமம் பாலகுமாரன் said பாலா. "What's yours?" என் பேரு பெரிய நெகமம் பாலகுமாரன் அப்படின்னு பதில் சொன்னான் பாலா. உடனே பாலாவும் அந்த சிறுவனை பார்த்து உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டான். நிதின் said the boy. அந்த பையன் என் பேரு நிதின் சொல்லி சொன்னான். நிதின்ஸ் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். அந்த நிதினோட ரூம்ல பார்த்தீங்கன்னா பொம்மைகள் நிறைய இருந்தது. நிதின் லெட் பாலா பிளே வித் ஆல் த டாய்ஸ். அந்த நிதின் வந்து அந்த பொம்மைகள் எல்லாம் எடுத்து விளையாடுறதுக்கு பாலாக்கு அனுமதிச்சான். மோஸ்ட் டாய்ஸ் ஹேட் சம் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல். பெரும்பாலான பொம்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் சொல்கிறதானே அதில் இயங்கக்கூடியதாக இருந்தது. சின்ஸ் பாலாஸ் ஹோம் டஸ் நாட் ஹேவ் எலக்ட்ரிசிட்டி, he did not know to play with most of the toys. பாலாவோட வீட்டில் மின்சாரம் இல்லாதனால அவனால் பெரும்பாலான பொம்மைகளுடன் விளையாட இயலவில்லை, ஏன்னா அவனுக்கு தெரியல. In one corner, Bala saw a spinning wheel. பாலா அந்த அறையில் வந்து ஒரு மூலையில் இருந்த ஒரு சுழலும் சக்கரத்தை அவன் பார்த்தான். ஸ்பின்னிங் வீல்னா சுழலும் சக்கரம். Now this was a toy he knew to play with. ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த சுழலும் சக்கரத்தை வச்சு தான் அவனுக்கு விளையாட தெரியும். Do you know what to do with it? I don't know to play with it, said Nitin. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டுமென உனக்கு தெரியுமா? எனக்கு இதனோட எப்படி விளையாடுவதுன்னு தெரியலன்னு சொல்லி நிதின் வந்து பாலாட்ட கேட்டான். அதுக்கு பாலா சொல்ற பாருங்க, திஸ் இஸ் ராட்டை. Do you have some cotton? asked பாலா. நிதின் did not have. உடனே பாலா வந்து இதுதான் ராட்டைன்னு பேரு, உன்கிட்ட கொஞ்சம் பஞ்சு இருக்குதான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு நிதின் என்ன சொல்றான் தெரியுமா? என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். பாலா டக் அப்பாஸ் பேக் டு கெட் சம் காட்டன். உடனே பாலா என்ன பண்ணா? ஓடி வந்து அப்பாவோட பையில துளாவி
சிறிய பஞ்சினை எடுத்தான். பாலா took the cotton fluff and attached it to the spinning wheel and turned the wheel all the while. உடனே அந்த பஞ்சு திரியை எடுத்து இந்த சுழலும் சக்கரத்தை ராட்டத்தில் இணைச்சி தன் விரல்களை நயமா லேசா அசைச்சு சக்கரத்தை சுழல விட்டான். You can do magic, shouted Nitin. Can you teach me? உடனே நிதின், நீ மாயஜாலமே செய்வாய் போல உள்ளதே, நீ மாயஜாலமே செய்வாய் போல உள்ளதே என்று சத்தமா சொன்னான் நிதின். நீ எனக்கு இதை கத்துத்தரையான்னு பாலாட்ட கேட்டான். Not like that. Do it this way. Here, hold this, spin this, said பாலா. அதுக்கு உடனே பாலாவும் இது போல அல்ல, இது போல செய்யணும், இப்படி பிடிச்சு சுடட்டுன்னு சொல்லி நிதினுக்கு பாலா சொல்லி கொடுத்தான். நிதின் என்ன பண்ணா, முதல்ல திணறினா. அதை பார்த்து பாலாக்கு பெருசா சிரிப்பு வந்தது. பாலா had a wide smile across his face. நிதின் திணறதை பார்த்து பாலாக்கு பெருசா சிரிப்பு வந்தது. நிதின் struggled but soon learned to spin. ஆனா நிதின் சுற்றுவதை கற்றுக்கொண்டு விட்டான். முதல்ல கஷ்டப்பட்டான், அப்புறம் நல்லா கத்துக்கிட்டான். Soon they stepped out. Appa had sold many sarees to the lady. அவங்க 2 பேரும் வேகமா வெளியில வந்தாங்க. அதுக்குள்ள பாலாவோட அப்பா அந்த லேடிக்கு நிறைய சேலைய விற்று விட்டாரு. Mom, he taught me magic, said Nitin. அம்மா இவன் எனக்கு மாயஜால விதியெல்லாம் சொல்லி கொடுத்தாமா அப்படின்னு நிதின் சொல்றான். Nitin's mom laughed and said, well, naturally, his father is a magician too, a weaving magician. உடனே அவங்க அம்மா சிரிச்சிட்டு, இயற்கையாகவே அவனுக்கு அந்த திறமை இருக்கும், ஏன்னா அவனுடைய அப்பாவும் துணி நெய்யறதுல மாயஜாலம் செய்வாருன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஏன்னா அவரும் அவங்க அப்பாவும் ஒரு நெசவு மந்திரவாதி. Yes, I will tell all my friends in school that a magician from Periyannagamam taught me this magic. அந்த நிதின் சொல்கிறான், நான் என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பெரிய நகமத்துலேருந்து ஒரு மாயஜால நிபுணன் வந்து எனக்கு இதை கற்றுக் கொடுத்தான்னு சொல்லுவேன்னு அழகாக சந்தோஷமாக சொன்னான். பார்த்தீங்களா, இந்த பாய் தான் நிதின், இது பாலா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த லேடிட்ட சேரியெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. பாலாவோட கையில் என்ன இருக்கு, ராட்டினம். அடுத்தது பாருங்க, க்ளோசரி. weave, formed by interlacing long threads. நீண்ட நூல்களை ஒன்றிணைப்பதன் மூலம் பெரும் வடிவம். subtract, take away from another to calculate difference. வேறுபாட்டை கணக்கிட இன்னொன்றிடமிருந்து கழித்தல். சப்ராக்ட் சொல்கிறோமா, சப்ராக்ட் பண்ணுறோன்னு, அது கழித்தல். சப்ராக்ட் அப்படின்னா கழித்தல். wrap, twist out of shape. வடிவத்திற்கு வெளியே திருப்புதல். நம்ம ஒரு gift வாங்கினா அதை வெளியில் நம்ம பேக் பண்ணுறோமா, அது கூட சொல்லலாம். uncomfortable, causing physical pain, உடல் வலி ஏற்படுதல். drap, arrange loosely, தளர்வாக ஏற்பாடு செய்தல். பாருங்க, let us understand, fill in the blanks. அப்பா weaves beautiful sarees with dash. பாலாவோட அப்பா அழகான புடவையில் பல கட்டங்களையும் வடிவங்களையும் நெய்வாரு. அதுக்கு என்ன ஆன்சர்னா செக்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ். டேஷ் ஹேட் மேட் மேக்ஸ் ஈஸி ஃபார் பாலா. மேக்ஸை ஈஸியாக பாலாக்கு சொல்லி கொடுத்தது வீரா தாத்தா. நிதின் ஹேட் மெனி டேஷ் டாய்ஸ். நிதின் கிட்ட நிறைய
மின்சாரத்தால் இயக்கக்கூடிய பொருட்கள் பொம்மைகள் இருந்தன. அப்போ எலக்ட்ரிக்கல். பாலாஸ் ஹோம் டஸ் நாட் ஹேவ் டேஷ். பாலாவோட வீட்டில் எது இல்லை? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். நிதின்ஸ் மாம் செட் தட் பாலாஸ் ஃபாதர் இஸ் எ டேஷ் டேஷ் மெஜிஷியன். பாலா நிதினோட அம்மா இருக்காங்க தானே, பாலாவோட அப்பாவை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு நெசவு மந்திரவாதி, வீவிங் மெஜிஷியன். செகண்ட் ஒன் பாருங்க, ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். வாட் டிட் பாலா வாண்ட் டு லேர்ன்? பாலா என்ன கற்றுக்கணும்னு விரும்பனா? பாலா என்ன கற்றுக்கணும்னு விரும்பனா? பாலா wanted to learn weaving one day. பாலா ஒரு நாள் நெசவு தொழிலை கற்றுக்கொள்ள விரும்பினா. How did பாலா help அம்மா and sisters? அம்மா அப்புறம் அவங்க சகோதரிகளுக்கு பாலா எப்படி உதவி செஞ்சான்? பாலா helped அம்மா and sisters by rolling, pressing and packing the sarees. அந்த புடவைகளை நல்லா உருட்டுறதுக்கும் நல்லா அழுத்துறதுக்கும் நல்லா பேக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்சான். Why did பாலா go to சென்னை with his father? பாலா அவங்க அப்பாவோட ஏன் சென்னைக்கு போனா? பாலா went to சென்னை with his father to help him carry the sarees. புடவைகளை எடுத்து செல்ல உதவி செய்வதற்காக பாலா அவங்க அப்பாவோட சென்னைக்கு போனா. வாட் டிட் பாலா டீச் நிதின்? பாலா நிதினுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா? பாலா டாட் நிதின் டு ஸ்பின் ராட்டை. பாலா டாட் நிதின் டு ஸ்பின் ராட்டை. பாலா நிதினுக்கு ராட்டையை சுற்றுவதற்கு கற்றுக் கொடுத்தான். What would you like to learn in school? Why? நீங்கள் ஸ்கூலில் என்ன கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க, ஏன் அப்படின்னு உங்கள் குழந்தைங்கள பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நாமளே குழந்தையா சொல்லி என்ன சொல்லலாம்னா, I would like to learn sewing in my school. It helps me to stitch my clothes. நான் ஸ்கூலில் தையல் கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு துணிகளை என்னுடைய ஆடைகளை தைக்க உதவுகிறது. இப்போ ஆன்சர் தி கொஸ்டின்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதெல்லாம் நல்லா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் எழுதுங்க. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.